வணக்கம், வெல்கம் பேக் டு குசின் பியாண்ட் பார்டர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபிஷ் கறி பண்ண போகிறோம். என் ஸ்டைலில் சிம்பிள் அண்ட் ஈஸியாக. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு இப்போ பார்த்துடலாம். 500 கிராம் மீன் நான் வெலா மீன் எடுத்திருக்கேன். சி பீம்னு சொல்லுவாங்க. இப்போ மசாலா பவுடருக்கு 2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் சீரகம். மசாலா பேஸ்ட்டுக்கு 50 ml நல்லெண்ணெய், 5 to 6 பூண்டு ஸ்லைஸ் பண்ணது, 20 சாப்டு சாம்பார் வெங்காயம், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 தக்காளி அப்ராக்சிமேட்லி ஒரு 150 கிராம், அரை மூடி தேங்காய் துருவியது, 2 சிட்டிகை கல் உப்பு. இப்போ குழம்புக்கு 150 ml நல்லெண்ணெய், 15 நம்பர் சாப்டு சாம்பார் வெங்காயம், 20 கிராம் புளி, 150 ml வார்ம் வாட்டர். இந்த புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு 20 ml நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 3 to 4 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சமாக இருந்தால் போதும். நான் தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளியை 4 வெட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு மல்லி இலை யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். என்ன ஃபிஷ் இன்றைக்கி எடுத்திருக்கேன்னா சி பீம் எடுத்திருக்கேன். இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சி பீம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் சி பீம். இது 2 எடுத்திருக்கேன், 1/2 கிலோ. இந்த 1/2 கிலோ வச்சு இன்றைக்கி பண்ண போகிறோம். தமிழில் இது பேர் வெலா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. சி பீம். இது ரொம்ப நல்ல டேஸ்ட் வரும். சூப்பரான டேஸ்ட். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சிடலாம். கடுகு, வெந்தயம், இந்த சீரகத்தை இப்படி போட்டுடலாம். போட்டு எல்லாமே லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். நல்ல ஃப்ளேவர், நல்ல ஸ்மெல் வருது. இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்ல பவுடர் ஆகிடுச்சு. இப்போ நல்ல ஸ்மெல் வேறு வருது, அட்டகாசமான ஸ்மெல்லு. இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஸ்லைட்டாக ஹீட் ஆகட்டும். பூண்டு பல் இங்கே நான் 5 பல் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ஆயிலில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம், ஷெலாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிடலாம். இப்போது சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கலர் வரட்டும். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள், டியூமரிக் போட போகிறேன். ஆயில் சூடாக இருக்கப்போ இதை போட்டோன்னா கலர் தூக்கி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு மிளகாய் தூள். இப்போ இது பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் வச்சுருக்கேன், 15 கிராம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக, ரொம்ப குக் பண்ணாமல் லைட்டாக இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணலான்னா தக்காளியை போட்டுடலாம். தக்காளி போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் குக் பண்ண விடலாம். அதை இப்போ இங்கே கொஞ்சமாக கல் உப்பு போட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் லைட்டாக மேஷ் ஆகட்டும். சாம்பார் வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் நல்லா ஆறின உடனே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அருமையாக பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது இந்த தேங்காயும் உள்ளே போட்டு அப்படியே அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயும் எல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டு அரைச்சாச்சு. ஃபிஷ் கறி இந்த மண் சட்டியில் தான் பண்ண போகிறோம். அடுப்பை பற்ற வச்சிடலாம். இங்கே நல்லெண்ணெய் ஒரு 150 ml வச்சுருக்கேன் நல்லெண்ணெய். இப்போ ஆயிலும் சூடாகிடுச்சு. ஃபஸ்ட்டு வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கலர் வந்தவுடனே இந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலாவை ஆட் பண்ணலாம். இப்போ இதை வாஷ் பண்ணி அப்படியே ஊற்றியாச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உப்பு பத்தாது. ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சுடு தண்ணி தான் ஆட் பண்ணுறேன், கோல்டு வாட்டரில். ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 300 ml ஆட் பண்ணியிருக்கேன். 20 கிராம் புளி வார்ம் வாட்டர், லூக் வார்ம் வாட்டரில் போட்டு சோக் பண்ணி இதை வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரியான டேஸ்ட். நல்ல காரம், நல்ல புளிப்பு, நல்ல டேஸ்ட். இப்போது இந்த முழு ஃபிஷ்ஷை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ராப் பண்ணலாம்.
இது வந்து சி பீம்னு சொல்லுவாங்க இங்கே. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். திருப்பி ஒரு தடவை லைட்டாக கிண்டி விட்டுறலாம். அருமையான ஸ்மெல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் பக்காவாக குக் ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று போட்டுடலாம். டெம்பரிங் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. திருப்பி இந்த மாதிரி பேன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய். நல்ல ஒரு ஸ்மோக்கி டெம்பரேச்சருக்கு வரட்டும். ஸ்மோக்கிங் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு உளுந்து, கொஞ்சோண்டு சில்லி வந்து ட்ரை சில்லி, காஞ்ச மிளகாய் இது வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, போட்டு ஸ்ட்ரைட்டாக இந்த தக்காளி, இப்போ இதை ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து ட்ராப் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக அப்புறம் இங்கேருந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி. இது ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கொத்தமல்லி ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் நம்ம இப்படி போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அழகான மீன் குழம்பு ரெடி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். See you on next video. Bye.